ஓகே, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி மாலிகுல். நம்ம வந்து ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷனோட எஃபெக்ட் என்னது, டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அட்ராக்ஷன். ஓகே, ஒரு மாலிகுல் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதோட பாயிலிங் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நமக்கு வந்து அதிகமாக்கிறோம். அப்போ வாட் இஸ் த ஹைட்ரஜன் பாண்டிங்? ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்துக்கும் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கிற ஒரு ஆட்டத்துக்கும் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 மெத்தனால் மாலிகுல் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ நமக்கு என்னன்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும் இல்லையா, இதுக்கு தான் நமக்கு என்ன சொல்றோம், ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்றோம். அப்போ ஒரு மாலிகுலுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துருச்சு அப்படின்னாலே அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 100 டிகிரி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ட்ராக்ஷன். அப்போ ஒரு மாலிகுல்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துட்டாலே அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எந்தெந்த டைப் ஆஃப் மாலிகுல்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் வந்து இருக்கும், அப்புறம் அமீன் காம்பவுண்ட்லையும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அமீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் வந்து இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய அமீன் மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே CH3க்கு நம்ம இமேஜின் பண்ணிட்டா இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜன் நடுவில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஆசிட்லையும் நமக்கு என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். C டபுள் பாண்ட் OOH வந்து இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் நமக்கு என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். C டபுள் பாண்டோ CH3 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இந்த 3 தான் மேஜர் மாலிகுல். ஓகே, நம்ம 11th and 12th பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் அண்ட் அமீன் அண்ட் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். இந்த மூணுலையுமே எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஆசிட் தான். ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அப்போ ஆசிடோட பாயிலிங் பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹையாக வந்து இருக்கும். ஆசிடுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுக்கு வந்து இருக்கும். ஆல்கஹாலில் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங்கால பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஆசிட்டை விட கம்மியாக தான் ஆகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமீன். அமீனோட ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும், பட் வந்து ஆல்கஹால் அண்ட் ஆசிட் அளவுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாது.